அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் உள்ளுக்குள்ளே அடங்குற மாதிரி தான் பண்ணுவோம். உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும், நாபு இதிலேருந்து கட்டிங் பண்ணுற நாபு தான், லோக்கல் நாபு போட முடியாது. முதல் தடவையாக லைட்டிங் பேனலில் இந்த மாதிரி நம்ம நாபு டைரெக்டாக போடுற மாதிரியே பண்ணியிருக்கோம். யூஎஸ்பிலாம் உள்ளுக்குள்ளேருந்து வர மாதிரி. இது யூவி லைட்டு, ஆடியோ லெவல் லைட்டு, இந்த இம்போர்ட்டர் லைட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே இதுக்குள்ளே சொருவிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ப்யூர் ஒயிட்டில் நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் தெரியும். இது பிளாக்கு, இது ப்யூர் ஒயிட். கண்ட்ரோலில் டைரெக்டாகவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மற்ற பேனலுக்கும் நம்ம பேனலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்டு ஃபுல்லாக நீங்கள் லைட்டிங், இந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாக லைட்டிங் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்கிரேவிங்பாங்க, அந்த இதெல்லாம் இதில் தெரியவே தெரியாது. நான் லைட்டிங் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மல்டி கலர் கொடுத்துருக்கேன். ரெட் கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நார்மல் நாபே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பிளாக் கலர். பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே லெட்டர்ஸ் இங்கே பாருங்கள். கிரீன் கலர், ப்ளூ, பிங்க்கு, என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. பேனல் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பண்ணலாம். அதே போல் பின்னாடி நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன லைட் வேணாலும் கொடுங்க. ப்யூர் ஒயிட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பேனல் இப்படி தான் இருக்கும். பிளாக் கலர் பேனல் இப்படி இருக்கும். பிளாக் கலர் பேனல் இப்படி இருக்கும். ஒயிட் கலர் பேனல் இப்படி இருக்கும். நீங்கள் லைட்டிங் கொடுத்தீங்கன்னா இப்படி மாறிடும். அடுத்தது, நான் அசம்பிள் வீடியோலாம் போடாமல் இருக்கேன் நம்ம சேனலில். வேலை ஜாஸ்தியாக இருந்ததுனால போட முடியல. இதனால் எல்லோரும் எனக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அடுத்த வாரத்திலேருந்து உங்களுக்கு எப்பயும் போல் அசம்பிள் வீடியோவும் போட்டுடலாம். ஓகே நண்பர்களே, நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பேனல் ரேட்டு கேட்குன்னா நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கலாம். வண்டியில் போனோன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. யாரும் தப்பாக நினைக்காதீங்க, என்னடா இத்தனை வாட்டி ஃபோன் அடித்து எடுக்க மாட்டேங்கிறாரேன்னு. டூ வீலரில் இந்த பார்சல்லாம் மிஸ் ஆகிடுது, கொரியரில். அதனால் அது விஷயமாக பார்க்குறதுக்கு போகிறதுக்கு வருவோம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னா என்னால் எடுக்க முடியாது. ஆனால் அதை பார்த்துட்டு திருப்பி நான் ஃபோனை எடுத்துருவேன். ஆனால் நீங்கள் ஒன்றும் நினைக்கணுன்னு அவசியம் இல்லை. மிஸ்டு கால் பார்த்தாலும் நான் ஃபோன் அடித்து பேசிடுவேன். ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.